ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெனிஜியா சேனல். இப்போ இங்கே நான் உங்ககிட்ட 4 கொஷின்ஸ் கேட்க போகிறேன், அதாவது விடுகதை. ஸோ இந்த ஆன்சர்ஸை நான் லாஸ்ட் ஆஃப் த வீடியோ, அதாவது எண்ட் ஆஃப் த வீடியோவில் தான் இந்த ஆன்சர்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, நம்ம சாப்பிட்றதுக்காக வாங்குவோம் ஆனால் சாப்பிட மாட்டோம், அது என்ன? இதோட ஆன்சர் நம்ம சாப்பிட்றதுக்காக வாங்குவோம் ஆனால் சாப்பிட மாட்டோம். ஸோ இதோட ஆன்சர் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் கொஷின் என்னென்னா, நம்ம கரண்ட்டு போனாலும் ஓடும் ஆனால் அது பேட்ரியில் தான் ஒர்க் ஆகும், யூபிஎஸ் கிடையாது, அது என்ன? உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் இந்த ஆன்சர் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். கரண்ட் ஆஃப் ஆனாலும் அது ஓடும், அதுக்கு கரண்ட்டு தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன? உங்களுக்கு 2 விடுகதை போகுது. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் ஸ்டிக்குக்கும் ஸ்டெம்முக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இது தேர்டு. ஸோ இன்னும் ஒன்று கேட்குறேன். இது எந்த மாதிரியானதுன்னா இது ஒரு விடுகதை தான், ஓகேவா? ஸோ என்ன விடுகதைனா, ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தாங்க. அந்த என்னென்ன பேப்பர்னா, ஒரு இங்கிலீஷ் டீச்சர், ஒரு தமிழ் டீச்சர், ஒரு மேக்ஸ் டீச்சர். ஸோ அப்போ அந்த வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கிலீஷ் டீச்சர் ஹெல்ப் மீன் கற்றுனாங்க, தமிழ் டீச்சர் காப்பாற்றுங்கன்னு கட்டினாங்க. அப்போ நம்மளோட மேக்ஸ் டீச்சர் என்னென்னு கத்திருப்பாங்க. இந்த ஆன்சர் இப்போ தெரிஞ்சிச்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் 4 கொஷின்ஸோட ஆன்சர் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், சாப்பிட்றதுக்காகவும் சாப்பிட மாட்டேன், அதுக்கு ஆன்சர் இஸ் பிளேட். செகண்ட் கொஷின் என்ன கேட்டவங்க கிட்ட, கரண்ட் ஆஃப் ஆனாலும் ஓடும் ஆனால் அது கரண்ட்டு தேவையில்லை, சிபியூ இல்லைன்னு சரி யூபிஎஸ் இல்லைன்னு கேட்டேன். அது என்னன்னா கிளாக். ஸோ தேர்டு விடுகதை உங்ககிட்ட கேட்டேன் நான். சரி, விடுகதையில் கொஷின் என்ன கேட்டேன், ஸ்டெம்முக்கும் ஸ்டிக்குக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இருக்குல்ல, ஃப்ளவரோட அந்த குச்சி இருக்குல்ல, அதுதான் ஸ்டெம். ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா மரம்லாம் இருக்குல்ல, மரத்துலேருந்து கட் பண்ணால் ஒரு இது வரும், அது காஞ்சி போச்சுன்னா அது ஸ்டெம்மு ஸ்டெம் காஞ்சிருச்சுன்னா ஸ்டிக்கு இதாகும், வரும். அப்புறமா செடியில் இருக்கிறது ஸ்டிக்கு, ஃப்ளவரில் இருக்கக்கூடியது ஸ்டெம்மு. ஸோ இதுதான் நான் கேட்ட தேர்ட். செடியில் இருக்கிறது ஸ்டெம்மு தான் பாப்பா, அது காஞ்சிச்சுன்னா தான் ஸ்டிக் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் 4th கொஷின் நோக்கிட்டு, ஒரு வீட்டில் மேக்ஸ் டீச்சர், தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் ஹெல்ப் மீன் கற்றுனாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க தமிழ் டீச்சர். ஃபோர்த் ஆன்சர் மேக்ஸ் டீச்சர் 420 கற்றுனாங்க. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். ஸோ பாய். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.